राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। இன்னைக்கு தேதி 16 ஆயாச்சு. இன்னும் ஒரு 5 நாள் ஆனந்தமா நம்ம ராம்லல்லா அவனுடைய வீட்டில் அழகா வந்து செட்டில் ஆயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ராம்லல்லா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கான். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். சரியா? இதெல்லாம் வந்து கோட்டி ஜென்ம சுகிருத்தம். இப்படிதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். சுகிருத் அப்படின்னு இல்லையா? கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அதனால எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசுங்க. குழந்தைகள் இடத்துல சொல்லுங்க. குட்டி குட்டி குழந்தைகள் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. முக்கியமா நம்மளுடைய அந்த 500 வருஷ போராட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் பரஸ்பரம் சொல்லி சொல்லி அடுத்த தலைமுறை அவ்வளவு அழகா இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது நம் கடமை. அதுக்காக தான் சமர்த்த ராமதாசருடைய அழகான சரித்திரத்தை நாம அனுபவிச்சுருக்கோம். பைட்டன் பைட்டன் பாக்யமுடைய ஸ்தலம். ஏன்னா சந்த் ஞானேஸ்வரரோட சம்பந்தம், சந்த் ஏக்நாத் மகாராஜரோட சம்பந்தம், சந்த் ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசரோட சம்பந்தம். இவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம். அந்த பைட்டன் இப்பதான் போயிட்டு வந்தேன் நான் டிசம்பர்ல. ஆனந்தம், பரமானந்தம். இவ்வளவுதான் சொல்ல தெரியும் எனக்கு. திரும்பி நிச்சயமா போகணும், இந்த இடத்தை எல்லாம் தரிசிக்கணும். பைட்டன்ல சமர்த்த ராமதாசர் இருந்து அழகா நிறைய பேருக்கு அவர் அடையாளம் தெரியாது. அழகா அங்க நித்தியம் பக்தி விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப சில பேர் இப்படி இந்த கிராமங்கள் தானே கடகடன் விஷயம் போகும். அப்ப ஜாம்புல இருந்து சில பேர் இந்த ஏக்நாத் மகாராஜருடைய வீடு, சமாதி மந்திர் இதெல்லாம் தரிசனம் பண்றதுக்கு அப்பப்ப வருவார்கள். அதாவது நமக்கு தான் இப்ப வந்து ஜாம்பு வந்து பெரிய இடம். ஏன்னா சமர்த்த ராமதாசருடைய ஊர் அப்படின்னு. அவர் காலத்துல அங்கே சூர்யாஜி பந்த் அவருடைய குடும்பம் அவர்கள் இருந்தார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் தீர்த்த கஷேத்திரம், யாத்ரா ஸ்தலம் அப்படின்னா பைட்டன் தான். இன்னைக்கும் பார்க்கலாம். புனே அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஒரு யாத்ரா ஸ்தலம் அப்படின்னா கூப்பிடுற தூரத்தில் அப்படின்னா தேகு, ஆலந்தி. இது 2 தான் அவளுக்கு முக்கியமான ஸ்தலம். அக்கம் பக்கத்தில் கிராம ஜனங்களா எப்போ வேணாலும் தேகு வருவா, எப்போ வேணாலும் ஆலந்தி வருவா. அது ஆலந்தி ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் வருவா. ஏன்னா சந்த் ஞானேஸ்வர் மகாராஜருடைய சஞ்சீவன் சமாதி அப்படின்றதுனால. அதனால அந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு பைட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ சில பேர் பகவானுடைய சங்கல்பம் அந்த பக்கம் வரா. அப்ப இந்த சமர்த்த ராமதாசர் அழகா பக்தி விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப ஆசையா ரொம்ப ஸ்ரத்தையா சொல்லிட்டு இருக்கார்.
ஜனங்களா ரொம்ப ஆச்சரியமா கேட்டு இருக்கா. ஏன்னா சமர்த்த ராமதாசருடைய அந்த பிரவச்சனம் இல்லாட்டி சொற்பொழிவு இல்லாட்டி கீர்த்தன், அதுல அவர் ஒரு பாணி கடைபிடிச்சார். என்ன பாணி அப்படின்னா, இந்த நம்ம ஏக்நாத் மகாராஜ், ஞானேஸ்வரர் மகாராஜ் இவாளுடைய விஷயங்கள் சொல்லுவார், ராமாயணம் சொல்லுவார், புராண விஷயங்கள்ல இருந்து சொல்லுவார், வேதங்கள்ல இருந்து சொல்லுவார். அதை தாண்டி தான் யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு ஒரு 12 வருஷ யாத்திரை. அந்த 12 வருஷ யாத்ரா விஷயங்களையும் சொல்லுவார். இந்த மாதிரி தஞ்சாவூர்ல எப்படி பார்த்தேன், கன்னியாகுமரியில் எப்படி பார்த்தேன், பத்ரிகாசிரமத்தில் எப்படி பார்த்தேன், ஜம்மு காஷ்மீர்ல எப்படி பார்த்தேன், சங்கராச்சாரியார் தபஸ் பண்ண இடமெல்லாம் இருக்கு, வைஷ்ணவ தேவி அவ்வளோ அழகா இருக்கா. ஸோ இவர் எங்கெல்லாம் என்னென்ன கோவில்கள் பார்த்தாரோ, என்னென்ன தெய்வ விஷயங்கள்லாம் குட்டி கிடக்கோ அதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன்னா, அந்த காலத்துல நிறைய பேர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண மாட்டா. கங்கை அங்கெல்லாம் யாத்திரைன்றது பெரிய ஒரு காரியமா இருந்தது. இப்ப இந்த காலம் மாதிரி ஒரு போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளவா இல்லாத காலகட்டம். எல்லா இடத்துக்கும் நடந்து போவா. ஏன்னா பல ஊர்கள்லாம் கடந்து போகும்பொழுது வண்டி மாடெல்லாம் கட்டிட்டு போக மாட்டான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வண்டி மாடெல்லாம் ஓட்டிட்டு போவார்கள். அங்கங்க நடந்து தங்கி இந்த சத்திரம் சாவடி பார்த்துட்டு இப்படி போவார்கள். முக்கியமா குடும்பமா ரொம்ப தூரம் போக மாட்டார்கள். அதாவது தனியா போவார்களே ஒழிய குடும்பமா இமயமலைக்கு போகிறதெல்லாம் கனவு கூட காண முடியாத ஒரு காலகட்டம் அதெல்லாம். அதுவும் ராஜ்யங்கள் தனித்தனி இப்ப ஸ்டேட் வைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்பெல்லாம் இண்டிவிஜுவல் ராஜ்யங்கள் தனித்தனி ராஜ்யங்களா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வரி வசூல் செய்வா, என்ட்ரிக்கு பைசா வசூல் பண்ணுவா, முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போகிறது கஷ்டம். போற வழியிலெல்லாம் இந்த முகம்மதியர்களுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கும். பெண்கள் எல்லாம் அழிச்சுட்டு போக முடியாது. அதனால ரொம்ப அவாய்ட் பண்ணுவார்கள். அவ இருக்கிற கிராமத்துக்குள்ள இருந்து அக்கம் பக்கத்துல போயிட்டு வருவா, அவ்வளவுதான். ரொம்ப தூரம்னு போக மாட்டா. அப்படியே போனாலும் பண்டரிபுரம் அவ்வளவுதான், எவ்வளவுதான் போவார்கள். மேரியா தேகு ஆலந்தி, அப்புறமா பண்டரிபுரம், ஒரு குறிப்பிட்ட இடங்கள், ஒரு துல்ஜாப்பூர், பவானி, கோலாப்பூர், இவாளுடைய டெரிட்டரிக்கு மகாராஷ்டிராக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போவார்கள். எங்கே நீங்க தட்சிண பாரதம், ராமேஸ்வரம் இதெல்லாம் வர்றது, துவாரகா எங்க போகிறது, ஸோ எவ்வளவு முடியுமோ போவா, அவ்வளவுதான். அப்ப சமர்த்தராமதாசர் இந்த வைபவங்கள்லாம் சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. கூடவே நம்ம மனசினுடைய பலகீனம், இந்த ஆத்மாவுடைய தன்மை, எப்படி ராமனுடைய காலத்துல ஆஞ்சநேயர்லாம் தைரியமா இருந்தார், நாம எதுக்கும் பயப்படப்படாது, அநியாயத்தை தட்டி கேட்கணும். ஸோ தேசபக்தி, தேசம் எவ்வளவு வசதியானது, எத்தனை மகாத்மாக்கள் இந்த தேசத்துல எப்படியெல்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, இப்படி பல விஷயங்கள். அது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி நாமஜபம் பண்ணணும், இப்படி அழகா சொல்றாரா. எல்லாருக்கும் அது பிரமிப்பா ஆச்சரியமா இருக்குன்னா, அது வரைக்கும் நிறைய பேர் இந்த கீர்த்தனக்காரர்கள்லாம் கீர்த்தனை எல்லாம் பண்ணுவார்கள். அவ நாமதேவர் இப்படி சொல்லியிருக்கார், ஏகநாதர் இப்படி சொல்லியிருக்கார், ஞானேஸ்வரர் இப்படி சொல்லியிருக்கார். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்லுவார்கள். அந்த கதையை சந்தையா சொல்லுவார்கள். அவ எப்படி கேட்டிருக்காளோ அதை சொல்லுவார்கள். ஆனா இந்த தேசபக்தி, ஹிந்துக்களுடைய ஒற்றுமை, இந்த விஷயங்கள்லாம் மற்றவர்கள் பேசல. அதனால இவர்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அப்ப ஜாம்புல இருந்து சில வயசானவாள்லாம் வந்திருக்கா. அப்ப ஒரு உபன்யாசம் எல்லாம் பண்றா, கேட்கிறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. அவர் அழகா பார்க்கறா, நமஸ்காரம் எல்லாம் பண்றா. அப்ப ஒரு 2-3 பேர் இப்படி பார்க்கறா. உங்களுக்கு சொந்த ஊர் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சொந்த ஊர் ஜாம்போ அப்படின்னு கேட்கறா.
சமர்த்த ராமதாசர் சிரிக்கிறார். ஆமா, ஜாம்பு தான் என்னுடைய சொந்த ஊர். உங்களுக்கு எப்படி நான் ஜாம்புன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது? அப்ப அவ சொல்றா, இல்ல ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு நாரோபான்னு சொல்லுவோம். அவனுக்கு ஒரு வாட்டி அவன் குளத்துல குதிச்சான், கல் அடிப்பட்டு அந்த நெத்தியில ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும், ஒரு மார்க் இருக்கும், இந்த அடையாளம் தழும்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கு. அது எங்களுடைய நாரோபாவோ அப்படின்னு ஒரு சம்சயம் அப்படின்னு ஒண்ணு சிரிச்சுட்டே சொல்றார். அதே நாரோபா தான் சூர்யாஜி பந்த் ராணுபாயினுடைய கனிஷ்ட குமாரன் நாராயண் சூர்யாஜி பந்த் தோசர், சிரேஷ்ட கங்காதர் அப்படின்னு ஒண்ணு. அவளுக்கு உடனே கண்கள்ல கண்ணீர் வழியாது. ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷம் ஆயாச்சு பார்த்து, இத்தனை தூரம் வந்தாச்சு, ஒரு எட்டு போய் அம்மாவை பார்க்கலாமே. அவனுக்கு வயசாயிடுத்து. இன்னைக்காவது ஒரு நாள் என் நாரோபா வருவான் அப்படின்னு அவள் காத்துட்டு இருக்கா. இப்ப நீங்க பெரிய யோகி ஆயாச்சு, ஆனாலும் அந்த ஒரு தாய் அவளுடைய ஒரு நியாயமான ஏக்கம் இது அதுக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா. ஒரு கண்கள்ல கண்ணீர் வழியாது. சமர்த்த ராமதாசர் கண்கள்ல கட்டாயம் நிச்சயமா ஜாம்பு போய் அம்மாவை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்றார். உடனே அந்த ஊர்ல ரொம்ப அதிசயமா இருக்கும். நம்ம ஊர் ஜாம்பு, நம்ம பக்கத்துல இருக்க ஜாம்பு கிராமத்து பையன் தானா? உடனே கடை விசாரிக்கிற சூர்யாஜி பந்த் எல்லாம் தெரியுது. சூர்யாஜி பந்த் அவ்வளவு ஃபேமஸ். அப்ப வயசானவா சில பேர் சொல்றா. அதுக்கப்புறம் அவரோட சிரேஷ்ட கங்காதர் அவரை பத்தியும் தெரியுதுனால உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சமர்த்த ராமதாசர் டைட்டன் அங்கிருந்து கிளம்பி திரும்ப தன் கிராமத்துக்கு போற. எந்த வழியில் அவர் ஓடி வந்தார் அதே வழியில 24 வருஷம் கழிச்சு தன்னுடைய ஜாம்புக்கு போறார். இப்படி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு ஜபிச்சுண்டு அப்படி போறார். இப்படி அந்த 12 வயசுடைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. சாவதான் அப்படின்ற அந்த சப்தம் அவர் ஓடினது. சிரிச்சுக்கிறார். தனக்கு பகவத் அனுகிரகம் பண்ணது, அப்பா உபதேசம் பண்ணது, சிரேஷ்ட உபதேசம் பண்ணது, அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள் யோசிச்சு நடந்து 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 ஜாம்பு வராது. ஊருக்குள்ள பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்லை. 24 வருஷம் ஆனாலும் பெரிய சேஞ்சஸ் ஒண்ணும் இல்லை. கிராமங்கள்லாம் முக்காவாசி அப்படியே தானே இருக்கும். இருக்கிறவா போவா. அந்த கிராமத்துல ஜனங்கள் இருக்க வரைக்கும் அந்த வயக்காடு இதெல்லாம் கூடுமான வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். சிட்டி மாதிரி கட 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 கடன்னு ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் வராது. சிட்டி பக்கத்தில் கிராமங்கள்ல டக்கு டக்குன்னு மாறிப்பட முடியும். அந்த மாதிரி இல்லை. அது வாட்டுக்கு அப்படியே இருக்கு. இப்படி பார்க்கிறார். அந்த வீதிகள், அந்த சில சில வீடுகள்லாம் இருக்கு ஞாபகம் வர்றது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வர்றது. இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் உண்டு இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வர்றது. அந்த சில மரங்கள், பழைய மரங்கள், அதெல்லாம் பார்க்கிறார், சிரிக்கிறார். அது மேலே ஏறினது. ஒரு ஃப்ரெண்டு கூட முதல்ல கீழே விழுவானே, அதெல்லாம் ஞாபகம் வர்றது. இன்னைக்கும் அவர் எந்த மரத்து மேலே ஏறி அழகா அந்த நதிகள்லாம் குதிச்சு, நதியிலெல்லாம் குதிச்சு விளையாடுவார். அந்த மரம் இருக்கு. இந்த வாட்டி நான் போகும்போது பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணணும். அவ சொன்னா உங்களால அங்கே நடக்க முடியாது, அதெல்லாம் எங்க மாதிரி கிராமத்து ஜனங்க நடக்க வழியே முள்ளு காடா இருக்கும்,
அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த ஒரு மரம் இருக்கு அப்படின்னு இருக்கு. அவர் சமர்த்த ராமதாசர் காலத்திலிருந்து அந்த நந்தினி நதி அதோடைய கரையில ஒரு மரம் இருக்கு அப்படின்னு அவளே சொன்னா. ஆனா பார்க்க முடியல. அடுத்த வாட்டி போகும்போது பார்த்துட்டு வரணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். நிதானமா போய் பார்த்துட்டு வரணும். அப்ப இப்படி போற நடந்து 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 சின்ன சின்ன வீதிகள் தானே, கிராமத்து வீடுகள். அப்படி சில நாள் எல்லாம் இருக்கு. எப்படி பார்க்கறது குறைக்கிறது. இவருக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. அதனால அவர் பாட்டுக்கு போற. சில பேர் இப்படி எட்டி பார்க்குறா. ஊர்ல குட்டி குட்டி சில குழந்தைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படி பார்க்கறது. அது கிராமத்தில் வந்தால் எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பா இல்லையா. இவருடைய அந்த பாதுகை, அந்த குபிடி, அந்த ஜோல்னா பையே, பெரிய தாடி, மீச, நல்ல கத்துமஸ்தானமான சரீரம், ஒரு யோகி, ரொம்ப காம்பீரியம். எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கு. அப்படி பார்க்கறா. பல பேருக்கு புரியல. வயசானவாள்லாம் வீட்டுக்குள்ள எங்கேயா இருப்பா இல்லையா. சில பேருக்கெல்லாம் அவ்வளோ வயசு பசங்க வாழ்க்கலாம் புரியல. சமர்த்த ராமதாசர் அப்படி வரார். தன் வீட்டு வாசலுக்கு வரார். ஜெய் ஜெய் ரகுவீர் சமர்த் அப்படின்றார். பிக்ஷை எடுக்கிற மாதிரியே தான் வந்து நிற்கிறார். தன் வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதுளம்பழ மரம், ஏன்னா அதெல்லாம் பார்த்தா சிரிச்சுக்க, ஏன்னா அந்த மாதுளம்பழ மரத்துல பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணா மனைவி பார்வதி கேட்பா. தரமாட்டேன்னு ஒரு டீஸ் பண்ணுவோம். உங்களுக்குலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஞாபகம் வர்றது, தான் ஓடி ஆடி விளையாடினது, அந்த இடத்துல அப்பா உட்காந்துண்டு சொன்ன விஷயங்கள், அம்மா அந்த ஒரு பிளாஷ்பேக் இப்படி பார்க்கிற. வீடு ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் இல்லை. எப்படி பார்த்துட்டு போனாலும் அப்படியே இருக்கு. அது சிதிலமும் அடையல. ஏன்னா அழகா வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா. எப்போதுமே வாழும் மனிதர்கள் வாழும் பொழுது அந்த வீட்டுக்கு அந்த ஒரு சுபிக்ஷம் இருந்துட்டே இருக்கும். அதுவும் கங்காதர் சிரேஷ்ட பெரிய வித்வான், விஷயம் தெரிஞ்சவர், பெரிய ஒரு ஆசை பேராசையெல்லாம் கிடையாது. ரொம்ப கண்டென்டட் லைஃப் அவர் இதெல்லாம் வாழ்ந்துருக்கார். அப்படி நிற்கிறார். அப்படி கண்கள்ல கண்ணீர் வழியறது. இப்படி தேடுறது கண்ணு, அம்மாவை தேடுறது. ஆனா கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் யாரும் தெரியல. ஜெய் ஜெய் ரகுவீர் சமர்த் அப்படின்னு பொழுது உள்ளே இருந்து இவருடைய அண்ணி, சகோதரன் மனைவி பார்வதி, அந்த அம்மா வரா. சரி, யாரோ யோகி வந்திருக்கான், அழகா பிக்ஷை போடலாம் அப்படின்னு வரா. அதுக்குள்ள உள்ள போற 2 பொம்பளை பசங்க அப்படி போகிறது வீட்டுக்குள்ள. இவரை பார்க்கற. இவர் இப்படி பார்க்கறா. தெரிஞ்சு போயிடுது தன்னுடைய அண்ணா பசங்களா தான் இருக்கணும். ஜாடை எல்லாம், நடை உடை ஜாடை இதெல்லாம் பார்க்கறா. ஒன்றும் சொல்லிக்கிறவர். இப்படி பார்த்தார், சிரிச்சார். பிள்ளைகள் பார்த்தா பயப்படவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. இப்படி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டான். அவ அங்கிருந்து கொஞ்சம் தானியம் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிக்ஷை போட வரா. அப்ப இவர் இப்படி பார்த்துட்டு, நான் இந்த பிக்ஷைக்காக வரல அப்படிங்கிற. அப்படி பார்க்கறா, புரியல. சரி, ஏதோ பைசா வேணும் போல இருக்கு, இருந்தாலும் மாமியார்கிட்ட கேட்போன்னு உள்ள போறா. உள்ள போய், அம்மா இந்த மாதிரி யாரோ ஒரு சாது வந்திருக்கார், நான் தானியம் பிக்ஷை போட போனேன், அவர் வேண்டாம் நான் இந்த பிக்ஷைக்காக வரல அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பிக்ஷை போடணும்னு தெரியலம்மா. சரிம்மா இரு, நான் வரேன் அப்படின்னு எழுந்துக்கிறா. அப்படி அந்த செவுத்தை தடவி 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 வீட்டுக்குள்ளே இருந்து இப்படியே வர. வெளியில வர. 24 வருஷம் ஆயாச்சு அம்மாவை பார்த்து. சமர்த்த ராமதாசர் கண்கள்ல இருந்து கண்ணீர். இப்படி கம்பீரியமா பார்த்து அப்படி ஓடி ஆடி வேலை பண்ணிட்டு கட கட கடன் இவனுக்கு வேண்டியதை பண்ணுவா, அப்பாவுக்கு வேண்டியதை பண்ணுவா. அப்படி பார்த்த அம்மா இப்ப கண்ணதற்கு அப்படி பார்த்துட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வயசாகிறதுன்னா
ஒத்துன்றும் மனசு. அவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இளமையோடு கூடிய அந்த அம்மா தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அவரால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரிதான் ஆகும்னு. ஆனாலும் திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப தளர்ந்து போயிருக்கா அப்படின்னும் பொழுது அது ஒரு பார்க்கிறார். காலம்தான் எவ்வளவு பலமுடையது, எப்படி ஓடி ஆடின்னு இருந்தா, அவ்வளவு கம்பீரியமா இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தா, இன்னைக்கு செவுத்த தடவிண்டு நடந்து வர்றா. அவளுக்கு கண் பார்வை இதில் போயிடுத்துன்னு அவருக்கு புரியறது. யாரப்பா சாது, இந்த பிக்ஷை வேண்டாம்னா வேற என்ன பிக்ஷை வேணும் அப்படின்னு அந்த வீட்டினுடைய அந்த வாசப்படியில வந்து அப்படி பொறுமையா அப்படி இறங்கி திண்ணைக்கு வர அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஒரு விதத்துல அம்மா இருக்கா அப்படின்னு ஏற்கனவே அவ சொல்லியிருக்கா. ஆனாலும் கண்ணெதிர்க்க ஓடி போன பிள்ளை. இந்த மாதிரி உலகம் முழுக்க எத்தனையோ அம்மாக்கள் ஓடி போன பிள்ளைகளுக்காக காத்துட்டு தான் இருக்கார்கள். என்றாவது ஒரு நாள் பார்த்துட மாட்டோமா, கண்ணில் கிடைச்சிடாதா தன்னுடைய பெண்ணோ தன்னுடைய மகனோ மகளோ. எத்தனையோ பேர் பல விதமா ஓடி போயிடுறா வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஓரத்துல தன் வயிற்றுல சுமந்து தொட்டு தூக்கி வளர்த்த அந்த குழந்தை ஒரு தடவையாவது அதை திரும்பியும் அனுபவிச்சுடணும் அப்படின்னு ஒரு ஆசை. நியாயமான ஆசை தானே, அது தப்பு ஒன்றும் கிடையாது. பகவானே உலகத்துல இப்படித்தானே பின்னி பிணைஞ்சு வச்சிருக்கான். இதை யார் தள்ள முடியும்? அதுல சில அம்மாக்கள் தைரியமானவர்கள். சரி, லோகக்ஷேமார்த்தமா அந்த பிள்ளை கிளம்பட்டும் அப்படின்னு ஆதிசங்கருடைய அம்மா அவ்வளவு அழகா அனுப்பினா நமக்கு சங்கரர் கிடைச்சா தேசம் உத்தாரணமாச்சு. நம்ம நிறைய பேர் சொல்லலாம். அதுல இவளும் ஒருத்தி, ராணுபாயி. அப்ப யாரு என்ன சாது, இந்த ஊரப்பா அப்படின்னு கேட்க இவருக்கு என்ன சொல்றது தெரியல. திரும்பியும் ஜெய ரகுவீர் சமர்த்த அப்படின்னு இந்த குரல் கேட்டோம்னா அவளுக்கு என்னமோ பண்றது. ரகுவீர் சமர்த்தன் சமர்த்தன் குரல் காம்பீரியம். தன்னுடைய நாரியான்னு சொல்லுவாங்க, நாரோபாவ. மற்றவாள நாரோபான் வா, நாராயணன் நாரியா. நாரியா இப்படி அவனுக்கு தானே இப்படி ஒரு காம்பீரியம் உண்டு. பேசும் பொழுது அப்படி பேசுவானே என் பிள்ளை. இவளுக்கு கண்ணு வேற தெரியல. என் நாரியா அப்படின்ற அம்மா, என் நாரியாவா அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு மேல சமர்த்தராமராஜர் பொறுக்க முடியல. இவன் நாரியான்னு சொல்ல பார்வதி கங்காதர் சிரேஷ்டருடைய மனைவி பார்க்கிறா, உத்து பார்க்கிறா, கண்டுபிடிச்சா. உள்ள குடுக்குடுன்னு ஓடுறா. ஏன்னா சிரேஷ்ட கங்காதர் உள்ளதான் இருக்கார். அவன் உள்ள ஓட சமர்த்தராமராஜன் ஏன் ஓடி வந்து அவ அம்மா கட்டு தடுமாறுறா, எழுந்துக்கிறா. நரியா நரியா கண்ணா நரியா அப்படின்னு அவள் சொல்ல சமர்த்தராமன் அம்மா அப்படின்னு ஓடி வந்து அவ காலை கட்டி பிடிச்சு கதறி அழறார். அப்பா அவள் பண்ண தபஸுக்கு பிள்ளை வந்துட்டான். 12 வயசுல போன பிள்ளை 36 வயசுல வந்திருக்கான். அம்மாக்கு இப்ப கண்ணு இல்ல, அப்படி தடவி பார்க்கறா, தோளெல்லாம் தொட்டு பார்க்கறா. அவ்வளவு பெருசாயிட்டான் பிள்ளை. அவளுக்கு ஓரளவுக்கு மேல கற்பனை பண்ண முடியாது இல்லையா? தன் மூத்த பிள்ளை எல்லாம் பாருங்கன்னா இது எக்ஸசைஸ் பாடினா உண்டே.
இப்படி தடவி பார்க்கறா, தாடி மீச பெரிய முடி. மீதி விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास महाराज की जय। राधे कृष्णा। जय जय रघुवीर समर्थ। राधे कृष्णा। जय हिंद भारत माता की जय। राधे कृष्णा।